இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 2021 ஆண்டை நிறைவு செய்து 2022 ஆண்டில் அடியெடுத்து வைக்கப் போகிற இந்த நள்ளிரவு நேரத்திலே ஆண்டவர் கடந்த ஆண்டுகளிலே நம்மை வழிநடத்திய எல்லா நன்மையான நேரங்களுக்கும் நன்றி சொல்லி நன்றி உணர்வுகளோடும் அதே நேரத்திலே பிறக்கப் போகிற புதிய ஆண்டு நமக்கு கடவுளுடைய ஆசிரை, கடவுளுடைய அருளை, கடவுள் தரக்கூடிய அமைதியை கொடுத்து நம்மையும் நம் குழந்தைகளையும் நம் சமூகத்தையும் ஆண்டவர் காத்து வழிநடத்த வேண்டும் என்று இந்த கல்வாரி திருப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, இந்த கல்வாரி திருப்பலியை அர்த்தமுள்ள வகையில், பொருளுள்ள வகையில், கடவுளது இரக்கத்தை பெற்றுத்தரும் வகையில் கொண்டாடுவதற்கு தடையாக இருக்கக்கூடியது நமது குற்றங்கள், நம்முடைய தவறுகள், நமது பலவீனத்தினால் நாம் செய்த அந்த குற்றங்களை நினைவு கூர்ந்து, ஆண்டவரே, நான் இந்த வருடம் முழுவதும்
எத்தனையோ துன்பங்களுக்கு மத்தியிலும் கூட நான் கடந்து வர முயற்சி செய்திருக்கிறேன். ஒருவேளை நான் தவறியிருந்தால் தவறிப்போன அந்த நேரங்களுக்காக என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும். புதிய மனிதனாக, புது பெருடுத்த பிள்ளையாக நான் இந்த புதிய ஆண்டிலே பயணிக்க எனக்கு அருள்தாரும் என்று சொல்லி நம் குற்றங்குறைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு மனவருந்தி ஆண்டவரது இரக்கத்தை வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் என் பாவமே என் பெரும்பாவமே, ஆகையால் எப்போதும் கல்யாண தூய மரியாதையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார். நம்முடைய குடும்பங்களை தேடி வரக்கூடிய இந்த புதிய ஆண்டு ஆண்டவரது அருள்மழையை, ஆண்டவர் தரக்கூடிய உடல் நலத்தை, கொரோனா பெருந்தொற்றிலை நம்முடைய பொருளாதாரத்தை இழந்திருக்கக்கூடிய, உறவுகளை இழந்திருக்கக்கூடிய நேரத்தில் கடவுள் நம்மோடு உடன் பயணிப்பார். நாம் தடுமாறுகிற பொழுது நம்மை தூக்கி விடுவார். அந்த நம்பிக்கையோடு பிறக்கப் போகிற இந்த புதிய ஆண்டை உற்சாகமாக வரவேற்று பாடகர் குழுவினரோடு இணைந்து கடவுளுக்கு நன்றி சொல்லி இந்த புதிய ஆண்டை கடவுளை உன்னுடைய இடத்திலிருந்து, உன்னுடைய சன்னிதானத்திலிருந்து தொடங்குகிறேன் என்று வானவர் கீதத்தை பாடி புதிய ஆண்டை உற்சாகமாக வரவேற்போம்.
இப்பொழுது நம்முடைய மன்றாட்டை எல்லாம் ஒன்று சேர்த்து அன்னை கன்னி மரியாள் வழியாக ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்படைப்போம். மன்றாடுவோமாக. இறைவா, புனித மரியாவின் வளமையான கன்னிமையாள் மனித குலத்துக்கு நிலையான மீட்பின் பரிசுகளையே வழங்கினீரே. அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும், அவர் வழியாக வாழ்வின் ஊற்றாகிய உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதியுள்ளவர்களாயிருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ரேல் மக்கள் மீது நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும்போது நாம் அவர்களுக்கு ஆசி அளிப்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, திருவசனங்கள் 22 முதல் 27 வரை. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
திடுக்கிட வேண்டாம், உள்ளம் வருந்திட வேண்டாம். கரம் கொடுத்து வாழ வைக்க இயேசு பிறந்துள்ளார். கரம் கொடுத்து வாழ வைக்க இயேசு பிறந்துள்ளார். ஆராரோ, உலகம் நேரமிது, பெண்கள் தாலாட்டு பாடுது. பூத்தூவி வானவர் உன்னை வாழ்த்தி பாடிட. சிரிப்போடு துயிலும் பாலன் இயேசுவே ஆராரோ. உள்ளத்திலே இறைவன் அரசு உதயமாகட்டும். நம் இல்லத்திலே இறைவன் அருள் வந்து தங்கட்டும். உலகின் திசையிலும் இறை மாற்றி ஓங்கட்டும். உலக மாந்தர் அனைவரும் இறை அன்பில் வாழட்டும். ஆராரோ, உணரும் நேரமிது, பெண்கள் தாலாட்டு பாடுது. பூத்தூவி வானவர் உன்னை வாழ்த்தி பாடிட. சிரிப்போடு துயிலும் பாலன் இயேசுவே ஆராரோ. இரண்டாம் வாசகம். கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை திருவசனங்கள் 4 முதல் 7 முடிய. சகோதர சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா, தந்தை என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தாம். பிள்ளைகளாகவும் உரிமை பெற உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. முறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக
நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாள்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா. இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 16 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவனத் தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாக முன்பே வானதூதர் சொல்லி இருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கடவுள்
ஆண்டவருடைய திருப்பாதம் எடுத்துச் சொல்லி ஜெபிப்போம். தாயும் தந்தையுமாக இருக்கிற ஆண்டவரே, எங்கள் திரு அவையை வழிநடத்துகிற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள், பொதுநிலையினர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும். திருச்சபையை கூட்டுறங்கு இயக்க திருச்சபையாக உருவாக்க வேண்டுமென்று ஆயர்கள் மாமண்டத்தை தொடங்கியிருக்கக்கூடிய திருத்தந்தை அவர்கள் தனது முன்வைத்து எடுத்து செய்யும் ஒவ்வொரு முயற்சிகளையிலும் நீர் உடனிருந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, எங்களை நாட்டை ஆளும் தலைவர்கள், எங்கள் ஊர், எங்கள் சமூகம், எங்கள் நாடு, பல்வேறு நிலைகளிலே தலைமை பொறுப்பு வகிக்கின்ற ஒவ்வொருவருக்காக வேண்டுகிறோம். அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பணிகளை மக்களுடைய ஒற்றுமைக்காக, மக்களுடைய வளர்ச்சிக்காக ஒவ்வொரு திட்டங்களையும் செயல்படுத்தி நீர் தரக்கூடிய மகிழ்ச்சியை அவர்களுக்காக கொடுக்க அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தாயும் தந்தையுமான ஆண்டவரே, எங்கள் பங்கு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பங்கிலே இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களையும் ஆசிர்வதியும். பல குடும்பங்கள், பல்வேறு தேவைகள், இப்படியாக குழந்தைகளுடைய உடல் நலம் தொடங்கி முதியவர்களுடைய உடல் நலம் வரை எல்லா நிலையிலும் பல்வேறு தேவைகளோடு இருக்கும் இப்பங்கை சார்ந்திருக்கிற அனைத்து குடும்பங்களுடைய வேண்டுதலையும் கேட்டு அருள் புரிய இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களுக்கு பாதுகாவலாக இருந்து எங்களை வழிநடத்துகிறவரே, பல்வேறு தேவைகளோடு இருக்கும் இந்த உலக மக்களை நினைவு கூறும். பிறந்திருக்கிற புதிய ஆண்டு எங்கள் குடும்பத்திற்கு, எங்கள் தொழிலுக்கு, நாங்கள் செய்யக்கூடிய பணிகளுக்கு நிச்சயமாக மாற்றம் கிடைக்கும். கொரோனா பெருந்தொற்று அழிந்து மக்கள் சகஜமாக தங்களது வாழ்க்கையை நடத்துவார்கள் என்கிற நம்பிக்கையிலே இருக்கும் ஒவ்வொருவரையும், அவர்கள் மேற்கொள்ளுகிற தொழில் முயற்சிகளையும் ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். நமது குடும்பங்களுக்காக, தனிப்பட்ட வாழ்விலே நாம் சந்திக்கும் சவால்களுக்காக, தொழில் வளர்ச்சிகளுக்காக, ஆடு மாடுகள், குழந்தைகள், திருமண வாழ்வு, வேலை வாய்ப்பு, இப்படியாக நம் பல்வேறு தேவைகளை மௌனமாக ஆண்டவரிடம் எடுத்துச் சொல்வோம். இரக்கமிகுந்த ஆண்டவரே, உமது அடியார்கள் இந்த நள்ளிரவு நேரத்தில் இந்த புதிய வருடத்தை உமது இல்லத்திலிருந்து நாங்கள் தொடங்குகிறோம். வேற்றிடங்களில் 1000 நாள் வாழ்வதை விட ஆண்டவரே, உமது சன்னிதானத்தில் ஒரு நாள் மேலானது. இந்த திருப்பாடல் வரிகள் எங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறது. நிச்சயம் மாறும், எல்லாம் மாறும், எல்லாம் கடந்து போகும் என்ற நம்பிக்கையிலே தான் இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம். எங்கள் வேண்டுதலை எல்லாம் கேட்டு அருள் புரியும். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இறைவா, நல்லவை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காண செய்கின்றீர். உம் புனித அன்னையின் பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தில் மாட்சி அடைவது போல அதன் நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவும் தாய்மையின் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தூய ஆவியிலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பைவான தூதர் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூட அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு
மாறுவனவாக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இதோ பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, இந்த நள்ளிரவு நேரத்திலே நீர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த புதிய ஆண்டுக்காக நன்றி சொல்லி குடும்பங்களிலே நீர் தரக்கூடிய ஆசீரும், நீர் தரும் அருளும், நீர் தரக்கூடிய அமைதியும் நிலைத்திருக்க உம்மை நாடி வந்திருக்கும் உம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கருணையோடு நினைவு கூர்ந்தருளும். நாங்கள் நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம், நம்பிக்கையோடு நடக்கும், நிறைவேறும் என்று வந்திருக்கிறோம். கடந்த கால அனுபவங்கள் புதிய மனிதர்களாய் வாழ வைக்கும் என்ற நம்பிக்கையிலே வந்திருக்கிற உம் பிள்ளைகள் எங்கள் ஒவ்வொருவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு
இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திடமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திருத்துதர்களுக்கு மொழிதீரை எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. இதோ இறைவனுடைய செம்மறி. இவரே இந்த உலகத்தினுடைய பாவங்களை போக்குவதற்காக வந்தவர். ஆண்டின் தொடக்க நாளில் அன்னை கன்னிமரியாளை நமக்கு அன்னையாக தாயாக கொடுத்து அந்த அன்னை காட்டுகிற பாதையிலே நடக்கவும் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய ஆசிரையும் அருளையும் அமைதியும் பெற்று வாழ அழைப்பு விடுத்த தெய்வம், இன்றும் அழைப்பு விடுத்து கொண்டிருக்கிற தெய்வம் இந்த இயேசுதான். இவருடைய விருந்துக்கு அழைப்பு பெற்றிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றோர்.
சத்திரத்தில் உனக்கிடமில்லை என்று சாதித்து அனுப்பிவிட்டார். பிரிந்த
இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் பிறந்திருக்கக்கூடிய புதிய ஆண்டு ஆண்டவருடைய ஆசிரை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நிறைவாய் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். மன்றாடுவோமாக. ஆண்டவரை விண்ணக அருளடையாளங்களை மகிழ்வுடன் பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியானவும் திருமகனின் தாயும் திரு அவையின் அன்னையுமான மரியாவை அறிக்கையிடுவதில் மகிழ்வரும் நாங்கள் நிலை வாழ்வை நோக்கி முன்னேறி செல்ல இவ்வருளடையாளங்கள் எம்மை வழிநடத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறையாசிர்வர தலைவனையும் மன்றாடுவோம். ஆசி அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமுமான இறைவன் உங்களுக்கு தமது அருளை அளித்து தமது அளவில்லா ஆசியை உங்கள் மீது பொழிந்து இந்த ஆண்டு முழுவதும் உங்களை மீட்டு தீங்கின்றி காப்பாராக. அவர் உங்கள் நம்பிக்கையின் முழுமையை பாதுகாத்து உங்கள் எதிர்நோக்கை நீடித்திருக்கச் செய்து நீங்கள் இறுதி வரை புனிதமான பொறுமையுடன் அன்பில் நிலைத்திருக்கச் செய்வாராக. அவர் உங்கள் நாட்களையும் செயல்களையும் தமது அமைதியில் செம்மையுறச் செய்து எங்கும் எங்கும் உங்கள் மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்து உங்களை நிலைவாழ்வுக்கு மகிழ்வுடன் அழைத்துச் செல்வாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. நாளிலாம் நன்றி சொல்வோம்.
இயேசுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. மது அரசு வருக.